ராஜத்துக்கு திருமணமாகி அவ தன் கணவனோடையும் குழந்தையோடையும் மதுரையில வசிச்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பி சென்னையில கல்லூரி படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தான். கோடை விடுமுறையில அவன் அக்கா வீட்டுக்கு வர்றான். வந்த இடத்துல அவனுக்கும் அவனுடைய அத்தானுக்கும் நடந்த உரையாடல்கள் தான் இந்த கதையோட முக்கிய பகுதி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய தெய்வத்தால் ஆகாதெனினும் என்ற சிறுகதையத்தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். கோடை விடுமுறையை கழிக்கிறதுக்காக என் மைத்துனன் சென்னையிலிருந்து வந்திருந்தான். ராஜத்துக்கு மகிழ்ச்சி பிடிபடல. அருமை தம்பியை வர சொல்லி விடுமுறை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இருந்தே அவ வருந்தி வருந்தி கடிதம் எழுதிக்கிட்டு இருந்தா. அப்படிப்பட்டவ தம்பி வந்துட்டான்னா சந்தோஷப்படாமலா இருப்பா? ஆனா என்னுடைய அந்த அழகான மைத்துனன் பட்டணத்து கல்லூரியில இருந்து பாடத்திட்டத்துக்குள்ள அடங்காத சில விஷயங்களையும் படிச்சுக்கிட்டு வந்திருந்தான். வந்த 2-3 நாட்களுக்குள்ளேயே அவனுடைய மாறுதலை நான் கண்டுபிடிச்சிட்டேன். வீட்ல எதை செய்தாலும் அதை மூட நம்பிக்கைன்னு அவன் சொன்னான். மத்தவங்க நம்புறது எதையுமே அவன் நம்புறதுக்கு தயாரா இல்ல. ஆனா அவன் நம்புறத எல்லாரும் நம்பணும்னு ஆசைப்பட்டான். எதுக்கு எடுத்தாலும் காரணம் இல்லாமலே காரசாரமா விவாதம் பண்ணான். ஐயோ பாவம், இந்த புள்ள இப்படி குளிக்க போய் சேத்த பூசிக்கிட்டு வந்த மாதிரி படிக்க போன இடத்துல இப்படி அறியாமை கத்துக்கிட்டு வந்திருக்கே அப்படின்னு என்னுடைய மனசு உள்ளூர வருத்தப்பட்டது. ஆனா ராஜம் தன் தம்பியோட இந்த மாறுதல்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே காட்டிக்கல. அம்பி அம்பின்னு ஓடி ஆடி உபசரிச்சுக்கிட்டு இருந்தா. அன்பு தம்பி மேல பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டு இருந்தா. அன்பும் பாசமும் இருக்கிற இடத்துல குறைபாடுகள் இருந்தாலும் தெரியறதில்ல. தவிர பெண்களோட இயற்கை அவங்கள பாதிக்காத வரைக்கும் இப்படிப்பட்ட குறைகளை பெருசா எடுத்துக்கிறதும் இல்ல. நான் ராஜத்துக்கிட்ட, என்ன ராஜம், உன் தம்பி ஒரு மாதிரி இருக்கானே, பழக்க வழக்கங்கள் பேச்சு கொள்கை எல்லாம் மாறி போயிருக்கே, பாத்தியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்னங்க செய்யறது, இந்த காலத்துல இந்த வயசு பிள்ளைங்க எல்லாரும் இப்படித்தான் இருக்காங்க அப்படின்னா அவ. அவன் எதுக்கு எடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுறானே அப்படின்னே நான். அது அவனோட சுபாவங்க. ஏதோ 4 நாளைக்கு இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கான். இந்த சின்ன விஷயத்த நீங்க பெருசுபடுத்தாதீங்க அப்படின்னு என்ன சமாதானப்படுத்துற தோரணையில பேச தொடங்கிட்டா அவ. சரி, நாம இவளோட தம்பிய பத்தி உண்மையான அனுதாபத்தோட சொல்றோம். ஆனா இவ அத வேற விதமா எடுத்துக்கிறா. இனி நாம இத பத்தி இவகிட்ட பேசாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைச்சு நான் சொல்ல வந்ததை மனசுக்குள்ளேயே அடக்கிக்கிட்டேன். அன்னைக்கு சாயங்காலம் அக்காவுக்கும் தம்பிக்குமே ஒரு தகராறு ஏற்பட்டது. ராஜம் பூஜை அறைக்குள்ள சாயங்காலம் விளக்கு ஏத்தி தீப வழிபாடு செய்துகிட்டு இருந்தா. அவளோட தம்பி குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டுக்கிட்டே பூட்ஸ் கால்களோட உள்ள வந்துட்டான். என்னடா தம்பி, இப்படி செய்யலாமா நீ? குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னு அங்கிருந்தே கேட்டா நான் கொடுத்துருக்க மாட்டேனா அப்படின்னா ராஜம். ஏங்கா, இப்ப என்ன வச்சு, நான் என்ன செய்துட்டேன்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவன் கேட்டான். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா மத்தவங்கள நீ கஷ்டப்படுத்தலாமா? பூட்ஸ் காலோட பூஜை அறையில வந்து நிக்கிறியே அப்படின்னா ராஜம். இதுல என்னக்கா தப்பு இருக்கு அப்படின்னா அவன். போடா போ, எதை எடுத்தாலும் உனக்கு விதண்டாவாதம் தான். உன் பேச்சும் நீயும் தண்ணியை குடிச்சிட்டு போய் சேரு அப்படின்னு கோபத்தோட அழுத்துக்கிட்டா ராஜம். என்னக்கா, நான் தரையத்தானே மிதிச்சேன், சாமி ஐயா மிதிச்சேன் அப்படின்னு கேட்டா அவன். இவங்க 2 பேரோட பேச்சையும் கேட்டுட்டு கடைசி வரைக்கும் நான் பேசாம இருந்துட்டேன். இது அக்கா தம்பி சண்டை. நான் போனா 2 பேருமே என்ன எதிர்த்து வந்துட்டா என்ன செய்யறது? அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துட்டேன். தன்னோட தம்பி இப்படி செய்துட்டான்னு ராஜம் என்கிட்ட வந்து அதை பத்தி எதுவும் பேசவும் இல்லை. என்ன இருந்தாலும் சொந்த தம்பியை காட்டி கொடுக்க மனசு வருமா? மறுநாள் வெள்ளிக்கிழமை. என்ன தலை போற காரியமா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போற வழக்கத்தை நாங்க நிறுத்தினதில்ல. மீனாட்சியை தரிசனம் பண்ணிட்டு பொற்றாமரை குளக்கரையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வர்றதுல புனிதமான ஒரு நிம்மதி ஒன்று கிடைக்கும். தார் ரோட்ல நடக்கும்போதோ
வீட்ல இருக்கும்போதோ, நாடகம், சினிமா பார்க்கும்போதோ கிடைக்காத ஒரு நிம்மதி, அந்த கோயில்ல மட்டுமே கிடைச்சது. வழக்கம் போல அன்னைக்கு சாயங்காலமும் கோயிலுக்கு புறப்படுறதுக்காக தயாராகிக்கிட்டு இருந்தோம். கூடத்துல உட்காந்து எங்க குழந்தை குஞ்சுவுக்கு தலைவாரி பின்னிக்கிட்டு இருந்தா ராஜம். வீட்டுக்குள்ள மைத்துனன் முகத்துக்கு ஸ்னோ பூசி, தலைமுடிய சுருள்ற மாதிரி அக்கறையோட வாரி விட்டுக்கிட்டு இருந்தான். சினிமா பாட்டு ஒண்ண அவனோட வாய் சீட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தது. தலையில இருக்கிற முடி முழுசும் உதிர்ற வரைக்கும் இவன் சீவுவானோ அப்படின்னு நினைச்சு நான் சிரிச்சுக்கிட்டேன். சரி, பையனுக்கு புத்தி வந்துருச்சு. நம்ம கூட கோயிலுக்கு வர்றதுக்காகத்தான் இவ்வளவு அலங்காரம் பண்ணிக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். பையன் மீனாட்சி அம்மனை தரிசிக்கலைன்னாலும் அம்மனை தரிசிக்க வர்ற பெண்களை பார்க்கறதுக்காகவாவது வருவான் அப்படின்னு நினைச்சு உள்ளூர சிரிச்சேன் நான். அவன் மேக்கப்பை முடிச்சுக்கிட்டு அறையிலிருந்து கூடத்துக்கு வந்தான். நேரா என்கிட்ட வந்தான். அத்தா, எல்லாருமா சேர்ந்து ஒரு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னான். நாங்க கோயிலுக்கு போறதுக்காக புறப்பட்டிருக்கோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நீ வேணும்னா சினிமாவுக்கு போயிட்டு வா அப்படின்னு நான் பதில் சொன்னேன். அவன் நேரா அவங்க அக்கா கிட்ட போனான். அத்தான் கோயிலுக்கு போகட்டும்க்கா, நீ வாயேன் சினிமாவுக்கு போகலாம். நீ குழந்தைய எடுத்துக்கிட்டு வா, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னா அவன். இல்லடா அம்பி, மதுரைக்கு வந்து 3 வருஷங்கள் ஆச்சு. ஒரு வெள்ளிக்கிழமை கூட நாங்க கோயிலுக்கு போகாம இருந்ததில்ல. நீ சினிமாவுக்கு போயிட்டு வா, நாங்க கோயிலுக்கு போறோம் அப்படின்னு ராஜமும் அவனுடைய வேண்டுகோளை மறுத்துட்டா. என்னோட மைத்துனனுக்கு பெரிய ஏமாற்றம். முகம் தொங்கி போயிருச்சு. திடீர்னு என்ன நினைச்சுக்கிட்டானோ தெரியல. எனக்கு முன்னால வந்து வெறப்பா நின்னுக்கிட்டான். கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். அத்தா, நீங்க படிச்சு பட்டம் வாங்கினவர் தானே அப்படின்னா. ஆமா அப்படின்னு சொன்னேன் நான். சுயமா சிந்திக்கிற பகுத்தறிவு இருக்கிறவர் தானே? உண்மை எது போலி எதுன்னு தெரிஞ்சவர் தானே? அப்புறம் எப்படி கோயில் குளம் சாமி பூதம் இந்த போலி பாவனைகள் எல்லாம் நம்புறீங்க அப்படின்னு கேட்டான். அப்போ ராஜன் குறுக்கிட்டு, சீ, இது என்னடா முரட்டுத்தனமா உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவனை கடிஞ்சுக்கிட்டா. எங்க குழந்தை குஞ்சு மிரள மிரள எங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே நின்னா. அக்கா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. எனக்கும் அத்தானுக்கும் ஒரு சின்ன விவாதம். இதுல நீ தலையிடாத அப்படின்னா அவன். சரி, எப்படியாவது போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜம் உள்ள போயிட்டா. நான் இன்னமும் என் மைத்துனனுடைய கேள்விக்கு பதில் சொல்லல. கண்களை இமைக்காம அவனை ஏறிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவனுடைய இளமை கொஞ்சற முகத்துல அறிவு கலப்பில்லாத உணர்ச்சி வெறி தாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்தது. முகத்துல முத்து முத்தா வேர்வை அரும்பி இருந்தது. நம்ம கேள்விக்கு எதிரிக்கிட்ட பதில் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தெம்பும் பலமும் அவனுடைய கண்கள்ல தெரிஞ்சுது. நான் பதில் சொல்லாம மௌனமா இருந்தத தனக்கு சாதகமா நினைச்சுக்கிட்ட அவன் மேலும் பேச ஆரம்பிச்சான். அத்தா, நீங்க மார்க்ஸ், இங்கர்சால் இவங்கெல்லாம் எழுதின புத்தகங்களை படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டான். நான் பதில் சொல்லல. நம்முடைய வழிபாடு முழுசுமே ஒரு போலித்தனம், உண்மை கலப்பில்லாத பொய். தெய்வத்தை போல இருக்கிறதையெல்லாம் தெய்வம்னு நினைச்சு நம்ம மயங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த போலியான சமயமும் போதை தர்ற பாவனைகளும் சமூகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கால் மார்க்ஸ் சொல்றாரு. என்னோட கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல, அதனாலதான் நீங்க மௌனமா இருக்கீங்க அப்படின்னா அவன். அதை கேட்டு நான் கலகலன்னு வாய் விட்டு சிரிச்சிட்டேன். என்னால சிரிப்பை அடக்கிக்க முடியல. மேடையில பேசுற அடுக்குமொழி சொற்பொழிவாளர்களை எல்லாம் தான்கிட்ட பிச்சை வாங்குற மாதிரி செய்துட்டான் என் மைத்துனன். அத்தா, நீங்க சிரிச்சு மழுப்புறது நியாயமில்ல அப்படின்னு பலமா சொன்னான் அவன். சரிப்பா, நல்லது. உனக்கு அருமையான மூளை வாச்சிருக்கு. என்னை விட எவ்வளவோ நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க. நான் மார்க்ஸ், இங்கர்சால் இவங்க எழுதின புத்தகங்களை எல்லாம் படிக்கல. சங்கரர், மாணிக்கவாசகர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவங்கெல்லாம் எழுதினதை படிச்சு ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அத்தா, நீங்க பதில் சொல்லல, வேணும்னே என்ன கேலி பண்றீங்க அப்படின்னா அவன். சரிப்பா, இப்போ எங்களுக்கு கோயிலுக்கு நேரம் ஆயிருச்சு, உனக்கு சினிமாவுக்கு நேரம் ஆயிருச்சு. நம்ம விவாதத்தை நாளைக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி நான் அனுப்பி வச்சேன். அவனோட தலை மறைஞ்சதும், ஏங்க, இவ்வளவு முரட்டுத்தனமும் அசட்டுத்தனமும் இவனுக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு ராஜம் என்னை பார்த்து கேட்டா. அசட்டுத்தனம் இல்ல ராஜம், இதுக்கு பேர் தான் பகுத்தறிவுங்கிறது. நீ புறப்படு, கோயிலுக்கு போக நமக்கு நேரம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னேன். கோயில்ல இருந்து புது மண்டபம் வழியா ராயகோபுரத்து வாசலுக்கு வந்தோம்.
அங்க இருந்த மரபொம்மை கடை ஒண்ணு என் குழந்தையோட கண்ணுல பட்டுருச்சு. பொம்மை கடைய அவ பார்த்தாளோ இல்லையோ, ஏதாவது ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாதான் அங்கிருந்து கிளம்புவேன்னு அடம் பிடிக்க தொடங்கிட்டா. நானும் ராஜமும் குழந்தையோட கவனத்தை வேற பக்கம் திருப்பி சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு போக முயற்சி பண்ணோம். ஆனா எங்க முயற்சி பலிக்கல. எனக்கு பொம்மை வேணும், அதோ அந்த யானை பொம்மை வாங்கி கொடு அப்படின்னு குழந்தை அழுதுகிட்டே புது மண்டபத்து கல் தரையில உருண்டு புரள தொடங்கிட்டா. சார், குழந்தை ரொம்ப அழுது, நாலனா தானே, ஒரு பொம்மை வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு கடைக்காரன் வேற சிபாரிசுக்கு வந்தான். போனா போகுதுன்னு நாலனா கொடுத்து அந்த யானை பொம்மைய வாங்கி குழந்தைகிட்ட கொடுத்தேன். அழுக நின்னுச்சு. வீட்டுக்கு திரும்பினதும் குழந்தை அந்த யானை பொம்மையோட தன்னுடைய விளையாட்ட தொடங்கிட்டா. எங்க பக்கம் அவ திரும்பி கூட பார்க்கல. யானை பொம்மைய கிணத்தடிக்கு கொண்டு போய் சோப்பு போட்டு குளிக்க வைக்கிறது, பவுடர் பூசி விடுறது, இந்த மாதிரி குழந்தைத்தனமான காரியங்களை குஞ்சு செய்துகிட்டு இருந்தா. ஒரு ரசிகனோட மனோபாவத்தோட அதை நான் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பொம்மை வாங்கி முழுசா 1 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள இந்த குழந்தையோட மனசு அந்த பொம்மையோட எவ்வளவு நெருங்கி ஒட்டுறவு கொண்டாடுது அப்படின்னு நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். இதே யானை பொம்மைய என்கிட்ட கொடுத்து சோப்பு போட்டு விடவும் பவுடர் பூசவும் சொன்னா நான் அதை பொறுமையோட செய்வனா? குழந்தையோட அறியாமை அதுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்கு அறிவு தெளிஞ்சிருச்சு, அதனால அந்த இன்பத்தை அடைய முடியல. இப்படி கொஞ்ச நேரம் சிந்திச்சுட்டு படிக்கிறதுக்காக அலமாரியிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்தேன். ஆனா என்னுடைய மனசு புத்தகத்துல லயிக்கல. மனுஷனுக்கு எல்லாத்துலயும் கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி அறிவு வளர்ச்சியிலையும் கட்டுப்பாடு வேணும். அறிவு மீறி வளர்ந்துருச்சுன்னா நல்லது பொல்லது எதையுமே நம்புற சக்தி குறைஞ்சு போயிரும். நாஸ்திகம் உண்டாகிற காரணமே அதுதான். இப்படி சில வரிகள் மின்வெட்டு போல அந்த புத்தகத்திலிருந்து என்னுடைய மனசுல ஆழமா பதிஞ்சுது. என்னுடைய மைத்துனன் பார்க்க போயிருந்தது ஒரு ஆங்கில சினிமா. அதனால 9:15 மணிக்கே படம் விட்டு அவன் வந்து சேர்ந்துட்டான். நானும் அவனும் குஞ்சுவும் சாப்பிட உட்கார்ந்தோம். குஞ்சு தன்னோட இலைக்கு பக்கத்துல யானை பொம்மையை உட்காத்தி வச்சு அதுக்கு முன்னாலேயும் ஒரு சின்ன இலைய போட்டிருந்தா. ராஜம் அந்த இலையில ஒண்ணுமே பரிமாறலைங்கவும் அவ அழவே ஆரம்பிச்சிட்டா. அது மர பொம்மடி, சாப்பிடாது அப்படின்னா ராஜம். மாட்டேன் போ, அதுக்கு சாப்பாடு போட்டாதான் நானும் சாப்பிடுவேன் அப்படின்னா குழந்தை. வேற வழி இல்லாம அந்த இலையிலையும் பரிமாறிட்டு போனா ராஜம். சாப்பாடு முடிஞ்சுது. படுக்கையில குழந்தைய தூங்க விட்டப்போ யானை பொம்மையையும் பக்கத்துல விட்டாதான் தூங்குவேன்னு சொன்னா அவ. அப்படியே செய்தேன். குழந்தைக்கு பொம்மை மேல ஏற்பட்ட பாசம் எனக்கு வேடிக்கையா தெரிஞ்சுது. அப்போ என் மைத்துனன் வந்தான். என்னாத்தான், என் கேள்விகளுக்கு இப்ப பதில் சொல்றீங்களா அப்படின்னா அவன். இங்க பாரு, மணி இப்ப 10:30. தூக்கம் என் இமைகள் அழுத்துது. காலையில சொல்றேன், நீயும் போய் தூங்கு அப்படின்னு அவனை அனுப்பி வச்சேன். பொழுது விடிஞ்சுது. கோயில் யானை தினந்தோறும் அபிஷேகத்துக்கு தண்ணீர் கொண்டு வர்றதுக்காக எங்க தெரு பக்கம் போகும். சனிக்கிழமைகள்ல மட்டும் அந்த யானைக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் கொடுத்து நான் பழக்கப்படுத்தி வச்சிருந்தேன். இதனால யானையோட மாவுத்தன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்னுடைய வீடு வந்ததும் யானையை நிறுத்திட்டு, சார், வாழைப்பழம் அப்படின்னு குரல் கொடுப்பான். அன்னைக்கு சனிக்கிழமைங்கிறது என்னுடைய நினைவுல இருந்தும் பழம் வாங்கி வைக்க நான் மறந்துட்டேன். தெருக்கோடியில யானையை பார்த்ததும் மைத்துனனை கடைக்கு விரட்டினேன். அவன் அப்ப குஞ்சுவ தோள்ல தூக்கி உப்பு மூட்டை விளையாடிக்கிட்டு இருந்தான். அவளையும் அழைச்சுக்கிட்டு கடைக்கு போனான் அவன். அவன் பழத்தோட திரும்பி வர்றதுக்கும் யானையோட மாவுத்தன் வீட்டு வாசல்ல யானையை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கும் நேரம் சரியா இருந்தது. ஒரு சீப்பு பழத்துல ஒரு பழத்தை மட்டும் குழந்தைகிட்ட கொடுத்துட்டு மத்ததையெல்லாம் யானைக்கு கொடுத்தேன். குஞ்சு, அந்த ஒரு பழத்தை உன் கையால யானைக்கு கொடேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோ, பயமா இருக்கு, நான் கொடுக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அலறிக்கிட்டே உள்ள ஓடிட்டா. நான் மறுபடியும் அவளை பிடிச்சிட்டு வந்து யானைக்கு பழம் கொடுக்கிற முயற்சியில ஈடுபடுத்தினேன். குழந்தை பயந்து வீறிட்டு கதறினா. யானைக்கு பக்கத்துல போகவே பயப்பட்டா. விடுங்கத்தான், குழந்தை பயப்படுறா அப்படின்னு என் மைத்துனன் சொன்னான். நானும் குஞ்சுவை கீழே இறக்கி விட்டுட்டேன். அவ கையில இருந்த பழத்தோட வீட்டுக்குள்ள ஓடிட்டா. யானைக்காரன் யானையை செலுத்திக்கிட்டு போயிட்டான். நானும் என் மைத்துனனும் உள்ள வந்தோம். வந்து உட்கார்ந்ததும், அத்தான்,
என்னை ஏமாத்திக்கிட்டே போறீங்களே, என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே அப்படின்னு முந்தைய நாள் விவாதத்தை கிளப்புனா அவன். உடனே நான் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அங்கே திரும்பி மூலையில பாரு, உன்னோட கேள்விக்கு பதில் இருக்கு அப்படின்னு சொன்னேன். என் மைத்துனன் ஆச்சரியத்தோட நான் சுட்டி காட்டின திசையில திரும்பி பார்த்தான். அங்க என் குழந்தை குஞ்சு உயிருள்ள யானைக்கு கொடுக்க மறுத்த வாழைப்பழத்தை உரிச்சு தன்னுடைய பொம்மை யானையோட வாயில திணிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. சாப்பிடு யானை, சாப்பிடு, ஏன் முழுங்கவே மாட்டேங்கிற அப்படின்னு திருந்தாத மழலை மொழியில சொன்னான். அந்த காட்சியை பாத்தியா அப்படின்னு நான் என் மைத்துனன் கிட்ட கேட்டேன். பார்த்தேன். அதுக்கு என்ன அப்படின்னா அவன். நேத்து சொன்னியே, நம்ம பாரத நாட்டுடைய பக்தி மார்க்கம் வெறும் பாவனை, போலித்தனம்லாம் சொன்னியே, அதோட கருத்தை இப்ப தெரிஞ்சுக்கோ அப்படின்னேன். அத்தான் நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவுமே விளங்கலையே அப்படின்னா அவன். நீ கொஞ்சம் சிந்திச்சு பாரு, உனக்கு விளங்கும். உன்னுடைய பகுத்தறிவு எப்படியெல்லாம் நினைக்குதோ அப்படியெல்லாம் உன் முன்னால வரவும் செயலாற்றவும் தெய்வத்தால முடியாது. உன்னுடைய அறிவை கொண்டுதான் நீ அதை பாவிக்கணும். நான் இப்படி சொன்னதும் அப்படின்னா உண்மையை விட பாவனை உயர்ந்ததுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா அவன். அப்படி சொல்ல வரல. உண்மைய நாம நெருங்க முடியாது. அது உயிருள்ள நிஜ யானைய போல. நம்முடைய பாவனை பக்திக்குரியது, யானை பொம்மைய போல அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு என் மைத்துனன் தலைய சொரிஞ்சான். அப்பா, காலங்காலமா நாம கடைபிடிச்சுக்கிட்டு வர்ற தெய்வ பண்பாடு ரொம்ப பெருசு. கோயிலும் குளமும் கெட்டினவங்க அந்த பண்புக்கு வடிவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொன்ன எதுவும் அவனுக்கு விளங்கின மாதிரி தெரியல. கதை முடிவடைந்தது. இந்த சிறுகதை 1957ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. இந்த கதை மூலமா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.